நெக்ஸ்ட் பசில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 8, 3, 21, 6, 5, 25, 12, 2 இங்கே வந்து எந்த நம்பரும் கொடுக்கல. ஸோ நம்ம இங்கே இந்த நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஏன்னு வச்சுக்கலாம், செகண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பரை பின்னு வச்சுட்டு, தேர்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை சி. ஸோ இதை வச்சு நம்ம இப்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்மெட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ into b minus b equal to c. So a into b minus b equal to c. So c வந்து answer நம்மளுக்கு. அப்போ இதுதான் வந்து answer. So first a into b, aவும் bயும் வந்து நம்ம multiple பண்ணணும். So aல வந்து 8 இருக்கு, into bல வந்து 3. So இது ரெண்டையும் நம்ம வந்து இப்போ multiple பண்ணணும். So 8 into 3 இது ரெண்டையும் வந்து நம்ம multiple பண்ணணும். So minus போட்டாச்சு. அடுத்தது b வந்து 3. So 3 equal to c. So நம்ம இப்போ வந்து இதைய multiple பண்ணி பார்க்கலாம். So 8 into 3 24 minus 3 minus 3. So 24 minus 3 21. So 21 வந்து நம்மளுக்கு c. இந்த cல பார்த்தீங்கன்னா 21 ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். a வந்து 6, 6 into b வந்து 5. So 6 into 5 minus b வந்து என்னது 5. So 5. So 6 into 5 30 minus 5. So 30 minus 5 25. So 25 வந்து c. So இதோட c வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து a வந்து 12. So 12 எடுத்துக்கலாம், into b வந்து 2. So 12 into 2 minus b. So b வந்து 2. இப்போ இதை வந்து நம்ம 12 into 2 24 minus 2. So 24ல 2 போச்சுன்னா 2 minus பண்ணோம் அப்படின்னா 22. ஸோ நம்மளுக்கு இங்கே மிஸ்ஸிங் ஆன நம்பரோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 287 equal to 449, 119 equal to 181, 358 equal to 964, 523 equal to. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர் எடுத்துக்கலாம். 287 ஈக்குவல் டு, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இருக்கிற நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற நம்பரை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ சேம் நம்பரோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 into 2. ஸோ ஃபஸ்ட் இருக்கிற நம்பரை அதே நம்பர் கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்டில் இருக்கக்கூடிய நம்பரை அதே நம்பர் கூட மல்டிபிள் பண்ணணும். 7 into 7. ஸோ 2 into 2ங்கிறது ஃபஸ்ட் நம்பர், 7 into 7ங்கிறது லாஸ்ட் நம்பர். இது ரெண்டையும் வந்து நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணணும். 2 into 2 4, 7 into 7 49. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 4 கிடைச்சிருக்கு, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 49 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஆன்சரையும் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து எழுத போகிறோம். ஸோ 449 அப்படின்னு வந்து எழுதுனா நம்மளுக்கு இங்கே ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 119 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஸோ 1 into 1. அடுத்தது லாஸ்ட் நம்பர் 9. ஸோ அதே நம்பர் கூட நம்ம மல்டிபிள் பண்ணணும். 9 into 9. 1 into 1 1. 9 into 9 81. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது 181. ஸோ இதே ஆன்சர் தான் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 358. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 into 3. லாஸ்ட் நம்பர் 8. ஸோ 8 into 8. ஸோ 3 into 3 9. 8 into 8 64. ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதும்போது 964 நம்மளுக்கு கிடைச்சிருது. ஸோ அதே மாதிரி இங்கே மிஸ் ஆன நம்பர் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 523. இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். 5 into 5. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 5 into 5 போட்டாச்சு. லாஸ்ட் நம்பர் 3. ஸோ 3 into 3. ஸோ 5 into 5 25. 3 into 3 9. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது 259. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இதே மாதிரி மேக்ஸ் பசில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.